நாளைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும்.
Good morning, everyone. மார்னிங்க்கா. குட் மார்னிங்க்கா. போன சண்டே நடந்த செஷன் யாராச்சும் ஓவர்வியூவா சொல்ல முடியுமா? யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க. செப்சிஸ், HIV, எய்ட்ஸ், அது மூணு ஷார்ட்டா யாராச்சும் சொல்லுங்க. Am I audible? எஸ் ஆடியபிள்க்கா. அக்கா, போன செஷன்ல வந்து லாஸ்ட் செஷன்ல நம்ம பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் பார்த்தோம் கோடிங்கோடது. அண்ட் சிண்ட்ரோம்னா என்னன்னு பார்த்தோம். ம் ஹெச்ஐவி, செப்சிஸ், ம் சிவியர் செப்சிஸ், செப்டிக் ஷாக் அண்ட் செப்டிசீமியா பத்தி பார்த்தோம்க்கா. அண்ட் லாஸ்ட் சினாரியோ பார்த்தோம். சரி, ஓகே. இப்ப வந்து எந்த மாதிரி டேர்ம்ஸ்ல இருந்தா B20 கோட் பண்ணுவீங்க, எய்ட்ஸ் கோட் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா யாராச்சும்? யாரும் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அக்கா, ஹெச்ஐவில இருந்து எய்ட்ஸ்க்கு லீட் ஆயிடுச்சு அப்படின்னா B20 கோட் பண்ணுவோம்க்கா. அதான் நான் ஒரு 3 டேர்ம் சொல்லியிருந்தேன்ல, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்கா, ஹெச்ஐவி டிசீஸ், ம் சிம்பமாட்டிக் ஹெச்ஐவி, ஹெச்ஐவி ம் ரிலேட்டட் இல்னஸ், எய்ட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ்க்கா. ஓகே. அப்புறம் வந்து எய்ட்ஸ்க்குள்ள வந்து ஒரு 5 கண்டிஷன்ஸ் வரும்னு சொன்னேன். இது ரெண்டும் லிங்க் பண்ணாம கொடுத்துருந்தா கூட நம்ம B20 கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? அக்கா, லிம்போமா சொல்லியிருந்தீங்க, கிரிப்டோகாக்கல் மெனஞ்சைட்டிஸ், ம் அப்புறம் நியூமோசிஸ்டிக் கேர்னி நிமோனியா, ஓகே. அப்புறம் சைட்டோமெகலோவைரஸ், வைரஸ், கப்போசஸ் சார்கோமா. ஓகேவா? சார்கோமாக்கா. ஓகே. இதை பேஸ் பண்ணி தான் வந்து 2 days பிஃபோர் வந்து யுஎஸ்டி ஒரு கொஷின் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. விச் கண்டிஷன் இன்க்ளூடட் இன் எய்ட்ஸ்னு ஒரு கொஷின் இருந்துச்சு. அதுக்கு எல்லாரும் எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆப்ஷன்ல வந்து கஃபோசஸ் இருந்துச்சு, நீங்க ஆனா எல்லாரும் லிம்ஃபோமால செலக்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு? நான் அந்த கொஷினை திரும்ப போஸ்ட் பண்றேன் குரூப்ல, பாருங்க. ஒரு
அனன்யா நாச்சர் அவங்க தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து இன்ஃபுளுன்ஸா தான் கோட் பண்ணிருக்கீங்க. ஓகே. கஃபோசஸ் சார்கோமா தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அந்த 5 கண்டிஷன் நல்லா படிச்சுக்கோங்க. இது ரிலேட் பண்ணாம லிங்க் பண்ணாம கொடுத்துருந்தா கூட நம்ம B20 எடுத்துக்கலாம். ஹெச்ஐவி அண்ட் கஃபோசஸ் சார்கோமா இந்த 5 கண்டிஷன் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா கூட நம்ம B20 எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. எந்த மாதிரி இருந்தா வந்து ஹெச்ஐவி கோட் பண்ணுவோம்? வெறும் Z21 எய்ட்ஸ் கிடையாது, வெறும் ஹெச்ஐவி மட்டும் எப்படி இருந்தா கோட் பண்ணுவோம்னு கொஞ்சம் சொல்லுங்க. அக்கா ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஏசிம்பட்டடிக் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னா Z21 தானே? இல்ல. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட். ஹெச்ஐவி ஏசிம்பட்டடிக் ஹெச்ஐவிக்கா. சூப்பர். ஓகே. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போலாம். ஓகேங்களா? சரி. எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. புரியலன்னா என்ன ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகேக்கா. ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ற மாதிரி எல்லாமே சொல்லிடுறேன். இதுல இருந்து நான் வந்து இந்த வீக் கொஸ்டின் கேட்போம். தயவு செஞ்சு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. நம்ம வந்து அன்கன்ஃபார்ம் டயக்னாசிஸ்னா எடுக்க மாட்டோம். அன்கன்ஃபார்ம் டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ராபபிள், சஸ்பெக்டட், கொஸ்டினபிள், ஒர்க் இன் டயக்னாசிஸ், டிஃபரன்ஷியல், ரூல் அவுட் அண்ட் ரூல்ட் அவுட் இதெல்லாம் இருந்தால் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து காஃப் அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருந்து சிஓபிடி இருக்கு. சிஓபிடியோட சிம்டம்ஸ் தான் வந்து காஃப் அண்ட் ஷார்ட்னஸ். ஓகேங்களா? இப்போ லைக்லின்னு கொடுத்துட்டாங்க. லைக்லி வந்து அன்கன்ஃபார்ம்டு டேர்ம்ஸ் மேபி இருக்கலாம் அப்படிதான் சொல்றாங்க. அதனால வந்து நம்ம சிஓபிடி எடுக்க மாட்டோம். இப்ப வந்து சிஓபிடியே வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல, மேபி தான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து சிம்டம்ஸ் கோட் பண்ணுவோம். இதுவே வந்து வித் லைக்லி இல்லாம வித் சிஓபிடின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சிஓபிடி தான் வந்து கோட் பண்ணிருப்போம், சிம்டம்ஸ் கோட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்புறம் சிண்ட்ரோம். சிண்ட்ரோம் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஸ்ட்ரோம் சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து ப்ரொவைடர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சிண்ட்ரோம்குள்ள போயிட்டு ஆல்ஸ்ட்ரோம் வந்து லீட் பண்ணணும். சப்போஸ் அது லீட் ஆகலை அப்படின்னா நம்ம வெறும் சிம்டம்ஸ் மட்டும் கோட் பண்ணா போதும். இப்போ ஆல்ஸ்ட்ரோ சிம்டம்ஸ் வித் ஃபீவர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபீவர் மட்டும் கோட் பண்ணணும். இப்போ சிண்ட்ரோம் கீழே ஒரு கண்டிஷன் லீட் ஆகலை அப்படின்னா சிம்டம்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருந்தா அதை மட்டும் கோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இம்பெண்டிங் ஆர் ட்ரெடன்ட் கண்டிஷன் இப்போ வந்து
ப்ரொவைடர் சொல்லியிருக்காங்க இம்பெண்டிங் டிஎம் ட்ரெடன் டிஎம் அப்படி சொல்லி டிஎம்னா டயபெட்டிஸ் ஓகேங்களா இம்பெண்டிங் டயபெட்டிஸ் ட்ரெடன் டயக்னோசிஸ் சாரி டயபெட்டிஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஐசரி என்சிஎம்ல எப்பவும் போல இம்பெண்டிங்ல போய் லீட் பண்ணுவோம் டிஎம் இருந்தா மட்டும்தான் கோட் பண்ணணும் இல்லைன்னா அது கோட் பண்ணக்கூடாது ட்ரெடனும் அப்படிதான் நம்ம ட்ரெடன்ல போய் லீட் பண்ணி பார்க்கணும் கோடு லீட் ஆச்சு கோடு வந்து டிஎம்க்கு ட்ரெடன் கீழே டிஎம் இருந்துச்சு நம்ம தான் கோட் பண்ணணும் இல்லைன்னா நம்ம அந்த கண்டிஷன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் பார்டர் லைனும் அதே மாதிரி தான் லீட் ஆனா மட்டும் தான் கோட் பண்ணணும் ஓகே சாப்டர் 1 வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம் அதுல என்னென்ன இருக்குன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் செப்டிசெமியா செப்சிஸ் சிவியர் செப்சிஸ் செப்டிக் ஷாக்கு சிர்ஸ் இப்போ வந்து ஹெச்ஐவி டேர்ம்ஸ் பார்த்தோம் ஹெச்ஐவி தான் ரொம்ப நாள் இருந்தால் எய்ட்ஸாக மாறிடும் நீங்கள் இதெல்லாம் வந்து டெஃபினிஷன்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும் இப்போ வந்து எந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்தால் ஹெச்ஐவி கோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவியோட கோட் வந்து Z21 ஓகேங்களா இப்போ எந்த மாதிரி டேர்ம்ஸ்ல வந்து இது ஹெச்ஐவின்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து Z21 கோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹெச்ஐவி இல்லைன்னா ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ Z21 கோட் பண்ணணும் ஏசிம்டமெட்டிக் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இப்படி இருந்தா அப்புறம் வந்து இன்னொன்று இன்கன்கல்சிவ் ஹெச்ஐவின்னு இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்னு சொல்லி ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்காக வருவாங்க தனியாக ஸ்க்ரீனிங்க்கு கோட் இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இப்போ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை ஓகேங்களா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க டேர்ம்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ப்ளீஸ் ஹெச்ஐவி கோட் வந்து Z21 ஓகேங்களா ஹெச்ஐவி வந்து ப்ரொவைடர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் கன்ஃபார்மாக ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஸ்க்ரீனிங் ஃபார் ஹெச்ஐவின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து ஹெச்ஐவி கோட் பண்ண மாட்டோம் Z21 பண்ண மாட்டோம் ஸ்க்ரீனிங்க்கு வேற கோட் இருக்கும் அந்த கோடு தான் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து B20 ஹெச்ஐவி டிசீஸ் இருந்தால் B20 கோட் பண்ணுவோம் இப்போ சிம்டமெட்டிக்னா Z21 சிம்டமெட்டிக் ஹெச்ஐவினா B20 ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன் எய்ட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இந்த 4 வேர்ட்ஸ் இருந்தாலும் நம்ம B20 தான் கோட் பண்ணணும் அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இப்போ ஹெச்ஐவி கூட ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை லிங்க் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே அது B20 தான் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி டியூ டு டிஎம் அப்படின்னாலே வந்து அது வந்து B20 தான் லீட் பண்ணணும் ஓகேங்களா அப்படி வந்து ஹெச்ஐவி அண்ட் டிஎம் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஹெச்ஐவி தனியாக கோட் பண்ணுவோம் டிஎம் தனியாக கோட் பண்ணுவோம் ஆனால் வந்து வித்து அண்ட் அப்படிலாம் இருந்தால் வந்து லிங்கிங் டேர்ம் கிடையாது அதனால வந்து Z21 தனியாக தான் கோட் பண்ணுவோம் என்ன ரிலேட்டட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அது தனியாக கோட் பண்ணணும் இதுவே வந்து இந்த 5 கண்டிஷன்ஸ் வந்து தனித்தனியா லிங்கே பண்ணாம டியூ டு அசோசியேட்டட் வித் அந்த மாதிரி கொடுக்காம தனித்தனியா பண்ணியிருந்தா கூட ஹெச்ஐவி அண்ட் சைட்டோமெகலோ வைரஸ் அப்படி இருந்தா கூட நம்ம B20 கோட் பண்ணிப்போம் இது கொஞ்சம் புரியலன்னா கேளுங்க படிச்சுக்கோங்க இந்த 5 டேர்ம்ஸ் படிச்சுக்கோங்க இதுவும் படிச்சுக்கோங்க B20 எப்படி இருந்தா கோட் பண்ணணும் பாத்துக்கோங்க Z21 எப்படி இருந்தா கோட் பண்ணிப்போம் அப்படின்னு பாத்துக்கோங்க இந்த பிபிடி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு வாட்டி இதெல்லாம் பாத்துக்கோங்க ஓகே செப்சிஸ் வந்து செப்சிஸ்னா என்னன்னு பாத்துக்கோங்க அதெல்லாம் நான் போன வீக்கே சொல்லிட்டேன் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க இப்போ செப்சிஸ் டியூ டு சம் அதர் இன்ஃபெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஐசிடி 10cmல போய் பார்க்கும்போது செப்சிஸ் கீழே வந்து லீட் ஆகிற கண்டிஷனை காம்பினேஷன் கூட கொடுப்போம் ஓகேங்களா சப்போஸ் வந்து அங்கே லீட் ஆகலை அப்படின்னா வந்து அதர் ஸ்பெசிஃபைட் கொடுப்போம் ஃபார் A4189 ஓகேங்களா அதர் ஸ்பெசிஃபைட் கோடு A4189 அப்படி வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல வெறும் செப்சிஸ் மட்டும் கொடுத்துட்டு ஐவி ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா செப்சிஸை ட்ரீட் பண்ணுறது தான் வந்து ஐவி ஃப்ளூயிட் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அன்ஸ்பெசிஃபைட் செப்சிஸ் கொடுப்பீங்க அன்ஸ்பெசிஃபைட் செப்சிஸ் கோட் வந்து A41-9 ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிவியர் செப்சிஸ் யாராச்சும் சொல்லுங்க சிவியர் செப்சிஸ் பத்தி அக்கா சிவியர் செப்சிஸ்ன்றது ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகாம போனாதான் சிவியர் செப்சிஸ் வரும் ஸோ வந்து செப்சிஸ் கோட் போட்டு சிவியர் செப்சிஸ் கோட் போடுவோம்க்கா அப்புறம் வேற இன்னொரு கோடு வருமே ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் கோடுக்கா
இப்ப செப்சிஸால ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து சிவியர் செப்சிஸா தான் கோட் பண்ணி. இப்ப வந்து ப்ரொவைடர் வந்து சிவியர் செப்சிஸ் சொல்லல, ஆனா செப்சிஸ் டியூ டு சம் அதர் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருந்தாலே நம்ம சிவியர் செப்சிஸா நம்மளே எடுத்துக்கணும், அசியூம் பண்ணிக்கணும். ஆனா வித் அண்ட் வந்து லிங்கிங் டம் கிடையாது, அதனால அதெல்லாம் நம்ம தனித்தனியா தான் கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? கிரானிக் ஆர்கன் ஃபெயிலியர் அதெல்லாம் வந்து சிவியர் செப்சிஸ் கீழே வராது. இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செப்டிக் ஷாக்கு. செப்டிக் ஷாக் வந்து சிவியர் கண்டிஷன் ஆஃப் செப்சிஸ். ஓகேங்களா? செப்டிக் ஷாக் வந்து நம்ம எப்படி கோட் பண்ணணும்னா, ப்ரொவைடர் வந்து ஷாக்குன்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்பதான் நம்ம செப்டிக் ஷாக் வந்து கோட் பண்ணுவோம். அதர்வைஸ் வி ஒன்ட் கோட் அ செப்டிக் ஷாக். ஓகேங்களா? சிர்ஸ் சிர்ஸ் வந்து சிர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அது மூலயமா வந்து பாடி வந்து நம்ம ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அனுப்பிச்சு ஃபைட் பண்ணி இன்ஃப்ளமேஷன்லாம் கிரியேட் பண்ணும். அது ரொம்ப சிவியரா போச்சுன்னா வந்து சிஸ்டமேட்டிக், அதான் சிர்ஸா மாறிடும். சிஸ்டமேட்டிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம் ஆயிடும். இதுல வந்து சிர்ஸ் டியூ டு ஆர்கன் ஃபெயிலியர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சிர்ஸும் கோட் பண்ணணும், சிவியர் செப்சிஸும் கோட் பண்ணணும், ஆர்கன் ஃபெயிலியரும் கோட் பண்ணணும். அவ்வளவுதான். இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணுங்க. ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும். நீங்க ரீட் பண்ணவே மாட்டீங்க போல இருக்கு. ஒரு வாட்டி எல்லா டேர்ம்ஸும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு 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 இதுக்குள்ள போகலாம். ஓகே. செப்சிஸ். ஓகே. செப்சிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு அதான் சர்ஜரி பண்ணிட்டு இப்போ வந்து ஆம்புடேஷன் பண்ணியிருக்காங்க. ஆம்புடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலை பாதையாக எடுக்கிறது. மேபி அவனுக்கு அல்சர் வந்திருக்கலாம், ஆஸ்டியோமைட்டிஸ் வந்திருக்கலாம், அதனால வந்து பாதி லெக்கை வந்து எடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ அந்த சர்ஜரி பண்ண இடத்துல அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், அந்த இன்ஃபெக்ஷனால அவனுக்கு செப்சிஸ் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செப்ஸ் செப்சிஸ் கோட் பண்ணுவோம். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபெக்ஷன் கோட் பண்ணுவோம். இப்போ அவனுக்கு இன்ஃபெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு ப்ரொவைடர் சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் கோட் பண்ணுவோம். அண்ட் தென் போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்சிஸ்னு ஒரு கோட் லீட் ஆகும், அந்த கோட் பண்ணுவோம். அப்புறம் தான் வந்து செப்சிஸ் கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்சிஸ்க்கு மொத்தமா 3 கோட் வரும். இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஃபெக்ஷன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்சிஸ் ஒரு கோடு, செப்சிஸ் ஒரு கோட் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே வந்து போஸ்ட் ப்ரொசீஜரல் சிவியர் செப்சிஸ்னாலும் சேம் தான். போஸ்ட் ப்ரொசீஜரல் சிவியர் செப்சிஸ் ஒரு கோடு, இன்ஃபெக்ஷன் கொடுத்திருந்தா ஒரு கோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து அவன் அப்புறம் ஆர்கன் ஃபெயிலியர் கொடுத்திருந்தா ஆர்கன் ஃபெயிலியரும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து போஸ்ட் ப்ரொசீஜரல் சிவியர் செப்சிஸ் ஒரு கோடு, செப்சிஸ் ஒரு கோடு. ஓகேங்களா? அதை நான் ஆட் பண்ணல, நான் உங்களுக்கு தனியாக அனுப்புறேன். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்க போறோம், நியோபிளாசம். ஓகே. நியோபிளாசம்னா என்னன்னு எல்லாரும் கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்களேன். கேன்சர். ம்? கேன்சர். ஓகே ஓகே ஓகே. நியோபிளாசம் வந்து கேன்சர்னு சொல்ல முடியாது. நியோபிளாசம் வந்து இப்போ இன்னும் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா தான் வந்து நம்ம கேன்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்நார்மல் மாஸ் ஆஃப் டிஷ்யூ தட் அரைசஸ் வென் செல் க்ரோஸ் அண்ட் டிவைட் இன்டு வித்தவுட் லிமிட்டே இல்லாம கண்ட்ரோலே இல்லாம செல்ஸ் அதிகமா வந்து ஒரு டிஷ்யூல வந்து டியூமரா ஃபார்ம் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நியோபிளாசம் சொல்லுவாங்க. இது வந்து கேன்சர்னு சொல்ல முடியாது, கேன்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த அந்த இப்ப அவங்க அந்த டெவலப் ஆகுற டியூமர் வந்து மற்ற பார்ட்ஸ் நம்ம நம்ம பாடியை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கேன்சர் டிசீஸா வந்து மாறிடும். ஓகே. இப்போ நம்ம எப்படி கேன்சர் வந்து கோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ இப்போ வந்து மெடிக்கல் ரெக்கார்டில் கேன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கொடுத்துருக்கணும். எவிடன்ஸ் வேணும், நமக்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்கா இல்லையா அப்படின்ற எவிடன்ஸ் இருக்கணும். இல்லைனா வந்து எவிடன்ஸ் எப்படி இருக்கணும், இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஹீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, சிடி ஸ்கேனில் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இல்லை பயாப்சியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி வந்து கேன்சருக்காக எப்படி சொல்கிறது, ஓகே பயாப்சி பண்ணியிருக்காங்க, லங் கேன்சர் இருக்கு, சிடி ஸ்கேன்ஸ் கன்ஃபார்ம்ட் ஆஸ் லங் கேன்சர், அந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கணும். அண்ட் தென் ட்ரீட்மெண்ட்டும் போயிருக்கணும். பேஷண்ட் இஸ் கரண்ட்லி ஆன் ஹீமோதெரப்பி ஃபார் லங் கேன்சர், அந்த மாதிரி கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம கேன்சர் கோட் பண்ணுவோம். எக்ஸப்ட் வந்து பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர். பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மீட் இருந்தாலே ஃபார் எக்ஸாம்பிள் மெட் கேன்சரோட பிரெஸ்ட் கேன்சரோட மீட் பார்த்தீங்கன்னா அனஸ்ட்ரோசோல். ஓகேங்களா? இப்போ பிரெஸ்ட் கேன்சர் ஆன் அனஸ்ட்ராசோல் அப்படி இருந்தாலே நம்ம எடுத்துக்கலாம்.
இது வந்து ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் பிரஸ்ட் கேன்சருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? ஒரு மெடிகேஷன் தெரப்பி வேணும்னு அவசியம் கிடையாது. மெடிகேஷன் போனாலே பிரஸ்ட் கேன்சர்லாம் எடுத்துக்கலாம். சப்போஸ் இவனுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் ஆன் அனஸ்ட்ரோசோல், ஆனா இந்த என்இடினா நோ எவிடன்ஸ் ஆஃப் டிசீஸ் இந்த டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் எடுக்க மாட்டோம். மோஸ்டா வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு தான் என்இடிலாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? என்இடின்னு கொடுத்தாலே பிரஸ்ட் கேன்சர் நம்ம எடுக்கவே மாட்டோம். அவன் மெட்டுலயே இருந்தாலும் தெரப்பி போயிட்டு இருந்தாலுமே மெடிகேஷன்ல இருந்தாலுமே வந்து என்இடின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? பாருங்க, ஃபார் பிரஸ்ட் கேன்சர் we need on med evidence, for example breast cancer on anastrozole. இல்லைனா வந்து நம்ம வேற எப்ப எடுப்போம்னா வந்து கரண்டா அவனுக்கு ஹீமோதெரப்பி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம பிரஸ்ட் கேன்சர் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனா பிரஸ்ட் கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் தவிர மீதி எல்லா கேன்சருக்கும் கன்ஃபார்ம் வந்து அவன் கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஹீமோதெரப்பி, ஏதாச்சும் தெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி அந்த மாதிரி தெரப்பி போகணும். ஓகேங்களா? ப்ராஸ்டேட் கேன்சர் பாத்தீங்கன்னா வந்து பிரஸ்ட் கேன்சர் மாதிரியே தான். இதுக்கும் வந்து மெடிகேஷன் போனாலே போதும், நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். தெரப்பி போயிருக்கலாம், மெடிகேஷன் போயிருந்தாலும் எல்லாமே கரண்டா போயிட்டு இருக்கணும், அப்பதான் எடுக்கணும். ஹிஸ்டரியிலலாம் இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ப்ராஸ்டேட் கேன்சர் ஆன் லூப்ரான் வந்து ப்ராஸ்டேட் கேன்சரோட மெடிகேஷன், அதனால நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். இதுக்கு தெரப்பிலாம் தேவையில்லை, மெடிகேஷன் இருந்தாலே நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இப்போ கேன்சர்லாம் வந்து அதுக்கு தனியாக ஒரு டேபிள் இருக்கும், டேபிள் ஆஃப் நியோபிளாசம்னு ஒரு டேபிள் இருக்கும். ஓகேங்களா? அதில் போயிட்டு தான் வந்து நம்ம கேன்சரை வந்து லீட் பண்ணணும். அப்படி லீட் பண்ணும்போது அங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த சைட்டுன்னு நம்ம பார்க்கணும், எந்த சைட்ல வந்து கேன்சர் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹார்ட்ல வந்து கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹெச்ல போயிட்டு அந்த டேபிள் ஆஃப் நியோபிளாசம்ல ஹெச் ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் இருக்கும். ஹெச்சை டச் பண்ணிட்டு ஹெச்குள்ள போயிட்டு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்கும். ஹார்ட்னு கொடுத்துட்டு பக்கத்துல வந்து டேப்லெட் காலம் மாதிரி மேலிகன் பிரைமரி, மேலிகன் செகண்டரி, இன்சிட்டு, கார்சினோமா இன்சிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. சாரி, நான் கார்சினோமா ஆட் பண்ணல போல இருக்கு. கார்சினோமா இன்சிட்டு, பினைன் டியூமர், அன்சர்டன் பிஹேவியர், அன்ஸ்பெசிஃபைட் பிஹேவியர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 5 இருக்கும், 6. இந்த 6மே இருக்கும். இப்ப வந்து மேலிகன் பிரைமரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் வந்து எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகல. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்ல வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வெறுமையா வந்து கேன்சர் மட்டும், ஹார்ட் கேன்சர், பேஷண்ட் ஆஸ் அ ஹார்ட் கேன்சர் கரண்ட்லி ஆன் ஹீமோதெரப்பி அப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ஹார்ட்ல போயிட்டு அக்கா பிபிடி நீங்க மாத்திட்டீங்களா? பழைய லாஸ்ட் செஷனோட பிபிடி மட்டும்தான் இருக்கு. புரியல. லாஸ்ட் செஷனோட பிபிடி தான் எங்களுக்கு பிரசன்ட் ஆகுது. அப்படியா? ஆமாக்கா. சொல்லிருக்கலாம்ல முன்னாடியே இவ்வளவு நேரம். சரி, இருங்க பாக்குறேன். இப்போ ஓகேவா? அக்கா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. சாரி, எனக்கு தெரியாது. ஓகே, டேபிள் ஆஃப் நியோபிளாசம்ல போய் நம்ம லீட் பண்ணுவோமா? இப்போ வந்து ஹார்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. பேஷண்ட் ஆஸ் அ ஹார்ட் கேன்சர் கரண்ட்லி ஆன் ஹீமோதெரப்பி அப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஹார்ட்ல போயிட்டு பிரைமரி, செகண்டரி, கார்சினோமா இன்சிட்டு, பினைன், அன்சர்டன் பிஹேவியர் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹார்ட்ல போயிட்டு பிரைமரி ஃபர்ஸ்ட் இருக்க பிரைமரியில போயிட்டு அதுல என்ன கோட் லீட் ஆகுதோ அதை தான் போடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மேலிகன் செகண்டரி. இப்போ வந்து பிரைமரியில இருந்து இப்போ ஹார்ட்ல இருந்து போனுக்கு வந்து ஒரு கேன்சர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து மேலிகன் செகண்டரின்னு சொல்லுவோம். ப்ரொவைடர் எப்படி சொல்லுவாங்கன்னா பேஷண்ட் ஆஸ் அ செகண்டரிக்கு இன்னொரு டேர்ம் பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டாட்டிக் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெட்டாஸ்டாட்டிக் வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட் இருக்கு, நான் அதை அப்புறமா சொல்றேன். இப்போ வந்து பேஷண்ட் ஆஸ் அ ஹார்ட் கேன்சர் செகண்டரி டு பேஷண்ட் ஆஸ் அ லங் கேன்சர் செகண்டரி டு ஹார்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து லங் கேன்சர் வந்து செகண்டரி, ஹார்ட் வந்து பிரைமரி. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தோன்னா செகண்டரி டு ஹார்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து லங்கு செகண்டரியா இருக்கு, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா?
அப்ப நம்ம அப்படி ப்ரொவைடர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து செகண்டரி பிரைமரி பக்கத்துலயே வந்து செகண்டரியா லீட் ஆகும். செகண்டரி கோட் நம்ம பண்ணிக்கணும். லங்கு தானே செகண்டரி. இப்ப லங்குல போயிட்டு பிரைமரி செகண்டரின்னு இருக்கும். செகண்டரியில போயிட்டு நம்ம லங்கு கோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பிரைமரியை வந்து ஹார்ட்டா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கார்சினோமா இன்சிட்டு. கார்சினோமா இன்சிட்டு வந்து கேன்சர் இல்ல, இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இது வந்து எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகேங்களா? இதுக்கும் வந்து கோட் லீட் ஆகும். தேர்டு காலமா கார்சினோமா இன்சிட்டுன்னு இருக்கும். அங்க போயிட்டு நம்ம எந்த இடத்துல கேன்சர் வந்து இருக்கும், சாரி கார்சினோமா இன்சிட்டு இருக்கும், அந்த அதை போய் லீட் பண்ணிட்டு இப்போ வந்து அதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்னே வச்சுக்கோங்க. எல்லா கேன்சருக்குமே ஹார்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட்ல போயிட்டு தேர்டு காலமா இருக்கா, ஃபர்ஸ்ட் காலம் வந்து பிரைமரி, செகண்ட் வந்து செகண்டரி, நெக்ஸ்ட் வந்து கார்சினோமா இன்சிட்டு. கார்சினோமா இன்சிட்டுல இருந்து நம்ம கோட் லீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பினைன். ஓகேங்களா? பினைன் வந்து நியோபிளாசம். பினைனை தான் வந்து நியோபிளாசம் சொல்லுவாங்க. நான் சொன்னல நான் கேன்சரஸ்னு. நியோபிளாசம் வந்து கேன்சர் கிடையாது, அது வந்து மாஸ் டியூமர், வெறும் டியூமர் தான், கேன்சர்லாம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து காலமா வந்து பினைன் இருக்கும். பினைன்ல போயிட்டு லீட் பண்ணணும். சப்போஸ் வந்து ப்ரொவைடர் இப்போ வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸ்லாம் இருக்கு, அவங்க பயாப்சி பண்றதுக்கு வந்து லேப் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இன்னும் ரிசல்ட் வரல. அப்படி ரிசல்ட் வந்துருச்சு, ஆனா வந்து அவங்களுக்கே அந்த ரிசல்ட்லயே வந்து கன்ஃபார்மா தெரியல இது வந்து மேலிக்னென்ட்டா நியோபிளாசமா இல்ல என்ன கேன்சர் தெரியல அப்படின்னா நம்ம அன்சர்டன் பிஹேவியர். இது வந்து ஃபிஃப்த் காலமா வந்து அன்சர்டன் பிஹேவியரா லீட் ஆகும். அப்படின்னா வந்து நம்ம இப்ப பேத்தாலஜிஸ்டே வந்து கண்டுபிடிக்க முடியல, ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்து அது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம இங்க இருந்து நம்ம கோட லீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்பெசிஃபைட் பிஹேவியர். அன்ஸ்பெசிஃபைட் பிஹேவியர்னா ப்ரொவைடர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இது என்ன கேன்சர்னு, வெறும் கேன்சர் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன இது கேன்சரா பினைனா அந்த மாதிரி எதுவுமே செகண்டரியா பிரைமரியா எதுவுமே சொல்லாம இருந்தாங்க, தெரப்பியுமே எதுவுமே போகல, அந்த மாதிரினா நம்ம வந்து அன்ஸ்பெசிஃபைட் பிஹேவியர் கொடுக்கணும். ஓகேங்களா? எந்த எந்த என்ன எந்த ஆர்கன் பார்த்துட்டு சிக்ஸ்த் காலமா இருக்கு அன்ஸ்பெசிஃபைட் பிஹேவியர் கொடுக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சதா? இது மேலிக்னன்ட் பிரைமரி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க கேன்சர் வருதோ அதை கோட் பண்ணுவோம். மேலிக்னன்ட் செகண்டரி தான் வந்து பிரைமரி டு ஹார்ட்ல இருந்து போனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இல்லைன்னா வந்து ஹார்ட்ல இருந்து லங்குக்கு வந்து கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகுறது தான் வந்து செகண்டரின்னு சொல்லுவோம். அனதர் நேம் ஃபார் செகண்டரி பார்த்தீங்கன்னா வந்து மெட்டாஸ்டாட்டிக். ஓகேங்களா? தேர்ட் வந்து கார்சினோமா இன்சிட்டு. கார்சினோமா இன்சிட்டு வந்து இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். பினைன் வந்து நான் கேன்சரஸ். பினைன் வந்து ஜஸ்ட் டியூமர் மட்டும்தான், அது வந்து கேன்சர் கிடையாது. அன்சர்டன் பிஹேவியர்னா வந்து பேத்தாலஜிஸ்ட், அதான் வந்து லேப் ரிப்போர்ட்ஸே வந்து கரெக்டா என்னன்னு தெரியல, டவுட்டா இருக்கு, அந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா வந்து நம்ம அன்சர்டன் எடுப்போம். அன்ஸ்பெசிஃபைட்னா ப்ரொவைடர் வந்து ஒழுங்கா என்ன கேன்சர் சொல்லல அப்படின்னா வந்து நம்ம அன்ஸ்பெசிஃபைட் எடுப்போம். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. ஓகே, கேன்சரும் வந்து ஒரு அக்யூட் கண்டிஷன் தான். அக்யூட் கண்டிஷன் தான் இது வந்து லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். நம்ம இறக்க கூட அது வாய்ப்பா இருக்கும். அதனால வந்து இது நம்ம எப்போ கோட் பண்ணணும்னா அதான் சொன்ன மாதிரி வந்து ப்ரொவைடர் கன்ஃபார்மா கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிடி ஸ்கேனு, ஹீமோதெரப்பி இருக்கணும், கரெக்டா மெடில் இருக்கணும். முக்கியமா கேன்சர்னா கரெக்டா மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கணும், தெரப்பிலாம் போயிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து கேன்சர் கோட் பண்ணுவோம். மல்டிபிள் நியோபிளாசம். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கேன்சர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்க கவனிக்காம விட்டு வந்து பிரெயின் போனு அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம எல்லாமே வந்து செகண்டரியா தான் கோட் பண்ணுவோம், ஹார்ட் மட்டும் தான் பிரைமரியா கோட் பண்ணுவோம். அதான் சொல்றாங்க மல்டிபிள் நியோபிளாசம் சொல்றீங்கன்னா. கோட் ஹீட் சைட் செப்பரேட்லி தனித்தனியா கோட் பண்ணும், அது தனித்தனியா லீட் ஆகும், அது வேற வழி இல்லை. கோட் ஹீட் சைட் செப்பரேட்லி இஃப் தேர் ஆர் மல்டிபிள் பிரைமரி சைட்ஸ். அந்த மாதிரி வந்து எப்படி இப்ப ஹார்ட் கேன்சர் செகண்டரி டூன்னு சொல்லிட்டு லங்கு பிரெயின் போன் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா லங்கு பிரெயின் போன்லாம் வந்து நம்ம செகண்டரியா கோட் பண்ணிட்டு ஹார்ட்டை மட்டும் பிரைமரியா கோட் பண்ணுவோம். சப்போஸ் ஹார்ட் கேன்சர் கரண்ட்லியான ஹீமோதெரப்பின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசியிருப்பாங்க. அப்புறம் வந்து லங் கேன்சர் கரண்ட்லியான ஹீமோதெரப்பின்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ஒரே ரிப்போர்ட்ல தனித்தனியா இருக்கும், பிரைமரியாவே செகண்டரி எவிடன்ஸ் இல்லாம வந்து
பிரைமரியாவே இருக்கும். அவனுக்கு வந்து பிரைமரி சைட்டே வந்து அதுதான் அப்படின்னு இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லாமே பிரைமரியிலேயே வந்து கோட் பண்ணுவோம். தனித்தனியா கோட் பண்ணுவோம். ஒரே கோட் பண்ண கூட தனித்தனியா கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து கேன்சருக்கு இப்ப நிறைய கேன்சர் இருக்கு அப்படின்னா மேபி வந்து ஃபியூ கேன்சர்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாஸ்டாவும் இருக்கலாம், ஹிஸ்டரியாவும் இருக்கலாம். அப்படி ஹிஸ்டரியா இல்லாம இப்ப வந்து பிரைமரி டு அதான் ஹார்ட் டு லங்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கரண்டா வந்து எதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். எதுக்கு இப்ப செகண்டரிக்கு வந்து கரண்டா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா வந்து நம்ம செகண்டரி கோட தான் ஃபர்ஸ்ட் கோட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து பிரைமரியை கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப வந்து வெறுமையா மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் ஆல்சோ நோன் செகண்டரி கேன்சர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 12 சைட்ஸ் இருக்கு. இப்போ ப்ரொவைடர் வந்து லிவர் வந்து ஓகே ப்ரொவைடர் வந்து லிவர் கேன்சர் சொல்றாங்க. ப்ரொவைடர் வந்து வெறுமையா லிவர் கேன்சர் அப்படி சொல்றாங்கன்னா ப்ரொவைடர் வந்து மெட்டாஸ்டாட்டிக் லிவர் கேன்சர் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? மெட்டாஸ்டாட்டிக் லிவர் கேன்சர் சொல்லிட்டு பிரைமரிக்கு எவிடன்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த மெட்டாஸ்டாட்டிக் வந்து எதுல இருந்து வந்திருக்குன்னே தெரியல. அப்ப வந்து நம்ம குழம்பும்ல இது பிரைமரியா செகண்டரியானே தெரியலையே அப்படின்ட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த ஃபார்முலா பட்டுக்கோங்க. LMBP² HSRD. ஓகேங்களா? இது ஈஸி தான். இது எல் பாத்தீங்கன்னா லிவர் அண்ட் லிம்ஃப் நோடு. எம் பாத்தீங்கன்னா மென்ஜைட்டிஸ் மெடியாஸ்டினம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பி இருக்கு போனு பிரெயின். பி வந்து பியூரா பெரிட்டோனியம். H வந்து ஹார்ட். எஸ் வந்து ஸ்பைனல் கார்டு. ஆர் வந்து ரெட்ரோபெரிட்டோனியம். டி வந்து டயாஃப்ரம். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 12 சைட்ஸ்ல இப்ப இந்த 12 சைட்ஸ்ல இப்ப வந்து லிவர் கேன்சர் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 12 சைட்ஸ்ல வந்து லிவர் வருது. அப்ப வந்து நம்ம செகண்டரியாவே கோட் பண்ணிக்கலாம். செகண்டரியா கோட் பண்ணிட்டு அன்ஸ்பெசிஃபைடு பிரைமரியா கோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த 12 சைட்ஸ்ல வந்து மெட்டாஸ்டாட்டிக் வரல அப்படின்னா நம்ம வெறுமையா மெட்டாஸ்டாட்டிக்கும் எடுக்க மாட்டோம், பிரைமரியுமே எடுக்க மாட்டோம், செகண்டரி எடுக்க மாட்டோம், பிரைமரியா எடுக்க மாட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் வந்து நமக்கு தெளிவா சொல்லல, என்ன ஸ்டேஜ்னு சொல்லல. அப்ப இது சொன்னல அன்ஸ்பெசிஃபைட் பிஹேவியர் அங்க போயிட்டு லீட் பண்ணணும். ஓகேங்களா? அன்ஸ்பெசிஃபைட் பிஹேவியர்ல போயிட்டு லீட் பண்ணிட்டு கோட் பண்ணி ப்ரொவைடர் வந்து என்ன ஸ்டேஜ்னே சொல்லல, அதனால வந்து நம்ம அன்ஸ்பெசிஃபைட்ல போயிட்டு லீட் பண்ணி கோட் பண்ணணும். இந்த இப்ப இன்னொரு கண்டிஷன் சொல்றேன். மெட்டாஸ்டாட்டிக் லிம்ஃப் நோட் அப்படி இருந்துச்சுன்னா 12 சைட்ஸ்ல வந்து லிம்ஃப் நோட் வருதான்னு பாருங்க. வருதா 12 சைட்ஸ்ல லிம்ஃப் நோடு? வருதுக்கா. அப்ப வந்து நம்ம செகண்டரியா கோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப வந்து அது செகண்டரியில வரல, மெட்டாஸ்டாட்டிக் இந்த 12 சைட்ஸ்ல வரல அப்படின்னா வந்து நம்ம அன்ஸ்பெசிஃபைடா லீட் பண்ணி கோட் பண்ணிப்போம். இந்த 12 சைட்ஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். மெட்டாஸ்டாட்டிக் சொல்லியிருந்தாலும் நம்ம வெறுமையா மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் சொல்லிட்டு இந்த 12 சைட்ஸ்ல வர கண்டிஷன் கொடுத்துருந்தா நம்ம செகண்டரியா தான் கோட் பண்ணணும். அதர்வைஸ் வந்து நம்ம அன்ஸ்பெசிஃபைடா தான் கோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுலயே வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். பேஷண்ட் ஆஸ் லிவர் பாருங்க, லிவர் இருக்குல்ல, இந்த 12 செட்ஸ் லிவர் மட்டும் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? இந்த லிவர் லீட் பண்ணீங்கன்னா அதுல திரும்ப பிரைமரின்னு கேட்கும் அன்ஸ்பெசிஃபைட்னு கேட்கும். அதனால நம்ம ப்ரொவைடர் வந்து லிவருக்கு கன்ஃபார்மா சொல்லியிருக்கணும் பிரைமரியா மீதினா கூட பரவாயில்ல, லிவருக்கு வந்து கன்ஃபார்மா வந்து ப்ரொவைடர் சொல்லியிருக்கணும் பிரைமரி செகண்டரின்ட்டு. இல்லைன்னா நம்ம இதை அன்ஸ்பெசிஃபைடா கோட் பண்ணுவோம். Exception is for liver cancer. Provider have to document primary or secondary. Otherwise, we have to code only unspecified. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிரஸ்ட் கேன்சர் சொல்லிட்டேன் தெரியும். ஓகே. இப்போ வந்து ஃபேமிலி ஹிஸ்டரியில மெடிக்கல் ரெக்கார்ட்ல ஃபேமிலி ஹிஸ்டரின்னு இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா அவங்க மதருக்கு ஃபாதருக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கும்.
ஒரு சில ப்ராஜெக்ட்ல வந்து ஃபேமிலி ஹிஸ்டரியும் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அவனுக்குமே வந்து ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் இருக்கும். ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜெட் சீரிஸ்ல போயிட்டு ஹிஸ்டரியில போயிட்டு பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் அந்த மாதிரி, இல்லைன்னா லங் கேன்சர் அந்த மாதிரி கோட் லீட் பண்ணீங்கன்னா வந்து ஜெட் சீரிஸ்ல வந்து லீட் ஆகும். ஓகேங்களா? அந்த கோடும் பண்ணணும். இது ஹிஸ்டரி ஆஃப் கண்டிஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லக்கா. வேற யாராச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது புரியாது. இப்ப யாருக்குமே டவுட் இல்ல. சரி இல்லக்கா. சரி ஓகே. பேஷண்ட் வித் லங் கேன்சர் மெட்டாஸ்டைசைஸ்ட் டு பிரெயின் இருக்கு. இப்போ நீங்க என்னென்ன கோட் பண்ணுவீங்க? அக்கா செகண்டரி கோட பிரெயின் வந்து செகண்டரி கோடாவும் லங் கேன்சர் வந்து பிரைமரி கோடாவும் பண்ணும் அக்கா. ஆமா கரெக்ட். ஓகே சொல்லிட்டீங்க. இப்ப வந்து வெறுமையா இங்க வந்து பேஷண்ட் வித் லங் கேன்சர் கொடுக்கல, பேஷண்ட் வித் மெட்டாஸ்டாசைஸ் டு பிரெயின் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எதை போய் செக் பண்ணுவீங்க? செகண்டரி வந்து பிரெயின், அப்புறம் பிரைமரி வந்து அன்ஸ்பெசிஃபைட். சூப்பர். புரியல. செகண்டரி தானக்கா கோட் பண்ணு. ஓகே ஓகே. ஏன்னா வந்து பிரெயின் வந்து 12 சைட்ஸ்ல வந்து லீட் ஆகுது. இப்போ உங்களுக்கு வெறுமையா மெட்டாஸ்டாட்டிக் இருந்தாலே நீங்க அந்த 12 சைட்டை தான் போய் பார்க்கணும். இதை ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. நான் அனுப்புற பிபிடிலாம் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையா? இன்னொன்னு சொல்றேன். அனிமியா டியூ டு ஹீமோதெரப்பி. இப்ப வந்து பேஷண்ட் கேன்சர்ல இருக்காங்க, கேன்சர் இருக்கனால அவங்க தெரப்பி போயிட்டு இருக்கு. அந்த தெரப்பியால அனிமியா வருது அப்படின்னா நம்ம அனிமியா கீழே போயிட்டு ஹீமோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு லீட் ஆகும். அதுவே அந்த கோட் பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்ப இன்னைக்கு நடத்தினதுல இருந்து ஒரு சில செனரியோ வந்து போஸ்ட் பண்றேன். நான் எடுத்து வச்சுட்டேன், போஸ்ட் பண்றேன். அப்புறம் வந்து செப்சிஸ், சிவியர் செப்சிஸ், எய்ட்ஸ் இந்த எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு செனரியோ இருக்கு, அதையும் சென்ட் பண்றேன். எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன கோட் பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா? நான் ஈவினிங்குள்ள அனுப்புறேன். ஓகேக்கா. ஓகே. இது வரைக்கும் எதுவும் டவுட்டும் இல்லைல்ல? புரிஞ்சது எல்லாருக்கும்? புரிஞ்சதுன்னா ஓகே. இன்னைக்கு செஷன் அவ்வளவுதான். புரிஞ்சுதுப்பா.